ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1 வீக் அப்புறம் உங்கள பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது இந்த 1 வீக்கும் இந்த உலகத்திலே யாருக்குமே வரக்கூடாத ஒண்ணு. அதாவது ஸ்பெஷலி வெயில் காலத்தில வரக்கூடாத ஒண்ணு எனக்கு வந்துருச்சு. ஸோ அதான் காய்ச்சல், தலைவலி, இருமல், கோல்டு எல்லாமே. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ண கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பேங்கிங்கில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கான்செப்ட் கிளாஸ் 3 நீ பார்த்துருப்போம். அதோட பேசிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாடரேட் லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இந்த ப்ராப்ளம் இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ட்ரேடர் கால்குலேட்ஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் த பையிங் ப்ரைஸ் அண்ட் அனதர் கால்குலேட்ஸ் ஆன் த செல்லிங் ப்ரைஸ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ட்ரேடர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒன் டைம் அதாவது ஒரு வாட்டி வந்து அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து பையிங் ப்ரைஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுறாங்க ப்ராஃபிட்டை, அண்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு எப்படி சொல்ல காமன் ப்ராசஸ் எதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம்னா, பையிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் பண்ணுவோம். அண்டு வந்து ஃபர்தராக அவர் என்ன பண்ணுறாருன்னா, செல்லிங் ப்ரைஸில் இருந்தும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன சொல்கிறாங்க, ரெண்டு விதமாக பண்ணுறோம்ல, அப்படி 2 விதமாக பண்ணும்போது அந்த ரெண்டுத்துக்கான செல்லிங் ப்ரைஸுமே சேம் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. வென் தேர் செல்லிங் ப்ரைஸஸ் ஆர் தி சேம். அதாவது ஒரு ட்ரேடர் இதை பண்ணுறாரு, இன்னொரு ட்ரேடர் வந்து செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட்டு, இன்னொரு ஃபஸ்ட் ட்ரேடர் வந்து காஸ்ட் ப்ரைஸில் ப்ராஃபிட் பார்க்குறாரு, செகண்ட் ட்ரேடர் வந்து செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அப்போ 2 பேருமே கால்குலேட் பண்ணாலுமே 2 பேரோட செல்லிங் ப்ரைஸுமே சேம் அப்படின்ற அந்த டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து இப்போ 2 பேத்துக்குமே வந்து ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும்ல. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேடருக்கு காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். செகண்ட் ட்ரேடருக்கு செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணாலுமே அதுவுமே ஒரு ப்ராஃபிட் தானே, அதை தானே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த 2 ப்ராஃபிட்டுக்கு நடுவில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் 85 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு 2 பேருமே எவ்வளோ ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20% கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் என்ன, பிகாஸ் செல்லிங் ப்ரைஸ் 2 பேத்துக்குமே சேம் தான். ஸோ அப்போ அதனால் அந்த ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. ஓகேவா? இப்போ இதை எப்படி செய்யலாம்? ஸோ இப்போ எடுத்தோன்னே இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ட்ரேடர் 1ன்னு கூட போட்டுக்குவோம். வெயிட், ட்ரேடர் 1. ஸோ இந்த ட்ரேடர் 1ஓட என்னது காஸ்ட் ப்ரைஸ், அதாவது ட்ரேடர் 1 20% ப்ராஃபிட்டு. இது வந்து அவன் காஸ்ட் ப்ரைஸில் வந்து கால்குலேட் பண்ணுறான். அப்போ மேலே காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸு. அப்போ 20%னா 100ஆக இருந்தது 120ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து நான் காஸ்ட் ப்ரைஸில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ காஸ்ட் பர்சன்டேஜில் 100னா 20% சொன்னோம்னா 120. அடுத்து ட்ரேடர் 2 எழுதுகிறேன். ட்ரேடர் 2. ஓகேவா? ஓகே, இந்த ட்ரேடர் 2ல் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், செல்லிங் ப்ரைஸில் வந்து ப்ராஃபிட் பார்க்குறான். அப்போ செல்லிங் ப்ரைஸ்லனா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் இங்கே சேம் தானே, அப்போ இங்கே 120ன்னு போட்டுருவேன். 120ன்னு போட்டுட்டு இந்த 120ல் இப்போ நான் 20% பார்க்கணும், 20% எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த 120ல் தான் நான் வந்து ப்ராஃபிட் பார்க்குறேன். அப்போ 120ல் பார்க்கும்போது என்னது 20% 24 ருபி. அப்போ 24 ருபியை சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு 96 தான் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியும். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவனுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக பார்க்குற மாதிரி ப்ராஃபிட் பார்த்துறேன். 20%ன்னு சொல்லும்போது 100னா 120. இங்கே ட்ரேடர் 2 வந்து என்ன பண்ணுறேன்னா செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட் பார்க்குறோம். அப்போ செல்லிங் ப்ரைஸில் 20% என்னன்னு பார்க்குறோம். அப்போ செல்லிங் ப்ரைஸில் 20% அப்படின்றது 24 ருபீஸ் தான். அப்போ அந்த 24 ருபீஸ் தான் உனக்கு ப்ராஃபிட்னா அந்த 24 ருபீஸை இங்கே சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுதானே காஸ்ட் ப்ரைஸு. அதான லாஜிக்கு. அப்போ 96ன்றது தான் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் ட்ரேடர் 2க்கு. இப்போது இப்போ இவங்களோட டிஃப்ரென்ஸ் இந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ அப்போ இங்கே வந்து 20 ருபி ப்ராஃபிட்டு, இங்கே வந்து 24 ருபி ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்கான், அவங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட்டோட டிஃபரன்ஸ், அதாவது இந்த 20 அண்ட் 24ஓட டிஃபரன்ஸ் தான் 85. அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னது 4 தான். 20க்கும் 24க்கும் டிஃபரன்ஸ்னால் 4. இந்த 4 பார்ட்டு தான் 85. அப்போ ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தோம்னா 85/4. கரெக்டாக ஒரு பார்ட் வந்து
80/4. இங்கே என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்? அப்போ செல்லிங் ப்ரைஸ் நம்ம என்னது 120. அப்போ அப்படியே போட்டுருங்க. ஒரு பார்ட் 85/4னா 120 பார்ட்னா இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 85/4. இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோம்னா 2550 வரும். இதை 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 அடிச்சு கொடுத்தோம்னா எதனா இதை அடிச்சு கொடுத்தோம்னா 2550 சொல்லிட்டு இதுதான் வந்து ஆன்சராக வந்து நிற்கும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ட்ரேடர் வந்து காஸ்ட் ப்ரைஸில் ஆக்சுவலாக நம்ம பார்க்குற மாதிரி காஸ்ட் ப்ரைஸில் வந்து ப்ராஃபிட் பார்க்குறான். செகண்ட் ட்ரேடர் வந்து செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் வந்திருக்கும் கரெக்டாக. அப்போ இவனுக்கு 20, இவனுக்கு 24. இந்த ரெண்டு பேர்த்தோட ப்ராஃபிட்டோட டிஃப்ரென்ஸ் இந்த 4 பார்ட்டு தான் இங்கே 85 ரூபி. அப்போ ஒரு பார்ட் வந்து 85/4, ஒரு பார்ட் 85/4னா 120 எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 2550 அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த சம் பாருங்கள். இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் வந்து டபுள், திடீர்னு வந்து ஒரு ரேட்டில் இருக்குது, அது டபுள் ஆகுது. அப்படி ஆகும்போது தென் இட்ஸ் லாஸ் பர்சன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஈக்குவல் ப்ராஃபிட் பர்சன்ட். லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்துச்சோ அது அப்படியே வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஈக்குவல் ஆகிற மாதிரி ஆயிடுது பிகாஸ் ஆஃப் இந்த செல்லிங் ப்ரைஸ் டபுள் ஆனனால. அப்படி இருக்கும்போது த லாஸ் பர்சன்ட் ஆன் த ஆர்டிக்கல் இஸ் வாட்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பரே வரல, ஜஸ்ட் வேர்ட்ஸை வச்சு இந்த ப்ராப்ளம் வந்து ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை ட்ரெடிஷ்னல் அண்ட் வந்து ஷார்ட்கட் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ட்ரெடிஷ்னல்னால் ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா எக்ஸுன்ற செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இது வந்து செல்லிங் ப்ரைஸ். வெயிட். ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸு. எக்ஸுன்றது வந்து 2x டபுள் ஆகுது. அப்போ ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வரும்போது இதுக்கு லாஸ் வந்திருக்கும், இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும் 2x வரனால. அப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா, லாஸ்ன்னு சொல்லும் போது சிம்பிள், லாஸோட ஃபார்முலா என்னது? அதாவது காஸ்ட் ப்ரைஸ் சிபி மைனஸ் எக்ஸாக இருக்கும். கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்மளோட எஸ்பியை கழிச்சோம்னா, எஸ்பின்றது ஃபஸ்ட்டு உள்ளது, இதை கழிச்சோம்னா லாஸ்ன்றது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? 2x மைனஸ் சிபிக்கு ஈக்குவலாக இருக்குது. கரெக்டு தானே? 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது டபுள் ஆகும்போது எனக்கு இதுதான் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டோட ஸ்ட்ரக்சர் என்னது? ப்ராஃபிட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து செல்லிங் ப்ரைஸ், அதாவது இது என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்றது ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த லாஸ் ஈக்குவலாக இருக்குது. எந்த லாஸு? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஸ்ட்ரக்சரை தான் நான் எழுதுகிறேன். ரொம்ப பெருசாக நான் எதுவுமே யோசிக்கல. ஸோ ப்ராஃபிட்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். இது லாஸ்ன்னு எடுத்துக்கும் போது நம்ம காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த இதை எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 2 ஈக்குவல் சொல்லும் போது 2த்தையும் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ ஈக்குவல் பண்ணுறேன்னா அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஓகேவா? இப்படி தான் வந்து நிற்கும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணி, எப்படி இதை சால்வ் பண்ணி ரேஷியோ எடுத்தோம்னா சிபி இஸ் ஈக்குவல் டு 3/2/x அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். இந்த எக்ஸுன்றது என்னது? நத்திங் பட் இது வந்து செல்லிங் ப்ரைஸ் தான். ஓகே, அப்போ இதுதான் ரேஷியோ. அப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருது? இவங்க என்ன லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறான். அப்போ 3 ரூபா காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா 2 ரூபா தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போது லாஸ் எவ்வளோ? 1 ரூபா. ஒவ்வொரு 3 ரூபாய்க்கும் 1 ரூபா லாஸ். அப்போ 100 ரூபாய்க்கு எத்தனை லாஸ்ன்னு பார்த்தோம்னா 33 1/3%. சிம்பிள், ஈஸியாக இந்த ஃபார்மேட், நம்மளுக்கு ஃபார்மேட் தெரிஞ்சால் சம் ஓகே. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லும்போது லாஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட்னு சொல்லும்போது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அப்போ எனக்கு வந்து 2 செல்லிங் ப்ரைஸ் இங்கே வந்து அப்பியர் ஆகுது, அதாவது எக்ஸில் இருந்து 2x, அதாவது டபுள் ஆகுது. ஸோ அப்போ அதனால் அதை அப்படி எடுத்துக்கிட்டு நான் அப்ளை பண்ணும்போது எனக்கான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கிடச்சிருச்சு. இது வந்து ஷார்ட்கட்டில் எப்படி பார்க்கலாம்? ஷார்ட்கட்டில் வந்து இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. 100 ரூபியாக இருந்தது 200 மாறுது. ஓகேவா?
மாறிடுச்சு. இப்போ மாறினால என்ன ஆகுதுன்னா, எனக்கு இருந்த லாஸுக்கும் இப்போ இருக்க ப்ராஃபிட் பர்சன்டேஜும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல்னா 2 சைடு 1-1. அப்போ அந்த 1-1ன்றதே நான் வந்து ஜஸ்ட் எனக்கு தகுந்த மாதிரி 50-50ன்னு எடுத்துக்கிறேன். இதில் பிரச்சனை இல்லைல்ல, ரெண்டையும் அடிச்சு கொடுத்தாலும் ரேஷியோ தான். கிட்டத்தட்ட இது என்ன ஃபார்மெட்டில் வருதுன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? அலிகேஷன், மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஃபார்மெட்டில். ஸோ இப்போ எனக்கு 100-100ன்னு இருக்குது, 100-200ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதுதான் ப்ராஃபிட், ஓகேவா? சாரி, இதுதான் லாஸ். 100க்குன்னு சொல்லும்போது எனக்கு 50% லாஸு, அதே இது 200ன்னு சொல்லும்போது எனக்கு 50% ப்ராஃபிட். அப்போ இதிலேருந்து ஈஸியாக இந்த நடுவில் வரக்கூடியது என்னவாக இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். அதை நான் கெஸ் பண்ணிடுவேன் 150. பிரச்சனையே இல்லை. இது இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஈஸியானது. ஈஸியாக வந்து காஸ்ட் ப்ரைஸை கெஸ் பண்ணிடுவேன். பிகாஸ் அங்கே சொல்லப்பட்டது என்னது? இப்போது எனக்கு வந்து 100 எனக்கு செல்லிங் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா எனக்கு 50 ரூபா லாஸ். 50 ரூபா லாஸ்னால் இப்போ ஆக்சுவலாக காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 150 இருக்கும். அதே மாதிரி 200 செல்லிங் ப்ரைஸாக மாறினோடனே எனக்கு 50 ப்ராஃபிட். 50 ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? அப்போ எனக்கு 150 காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 150, அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அப்போ இதுக்கடுத்து எப்படி செய்கிறோம்? இப்போ வந்து லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 150க்கு எவ்வளோ லாஸு? லாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 50 தான் லாஸு. அப்போ 150க்கு 50 லாஸு. அப்போ 100க்கு எவ்வளோ? சேம் 33 1/3%. இவ்வளோ தான். இது வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷனில் ஷார்ட்கட். ஈஸியாக அதை நம்ம மைண்டில் போட்டு யோசிச்சுட்டு அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ அந்த மெத்தட், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மெத்தட் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதை பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், ஒரு செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இந்த சம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது எ மேன் சோல்டு சம் ஆர்டிகல்ஸ் 10% ப்ராஃபிட்டில் விற்கிறான். ஓகேவா? ஸோ 10 ரூபான்றது காஸ்ட்டு, 11 ரூபான்றது செல்லிங், சும்மா செல்லிங் ப்ரைஸில் விற்கிறான். ஹீ ஸ்பெண்ட் ஹீஸ் டோட்டல் செல் ப்ரொசீட்ஸ் டு பர்ச்சேஸ் சச் ஆர்டிகல்ஸ் அகெயின். ஸோ இப்போது இந்த 11 ரூபாய்க்கு விற்றான்ல, இந்த 11 ரூபாயை வச்சு அகெயின் ஒரு பர்டிகுலர் பர்ச்சேஸ் பண்ணுறான், பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு திஸ் டைம் while selling them he incur a loss of 10%. அதாவது இந்த 11 ரூபாயை வச்சு அவன் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் வாங்குறான், வாங்கிட்டு அதை வந்து 10% லாஸில் விற்றுறான். அப்போ வந்து இப்போ என்ன ஆகுது? இந்த செல்லிங் ப்ரைஸ்ன்றது இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸாக மாறுது. ஓகே, ரைட், வேறு கலரில் கூட எழுதுவோம். ஸோ அப்போ இது காஸ்ட் ப்ரைஸாக மாறுது. இப்போ இதை எப்படி செல் பண்ணுறான்னா, இதை 10% லாஸில் செல் பண்ணுறான். அப்போ வந்து என்ன ஆகும்? இப்போ ரேஷியோ ஃபில் பண்ணுறோமா, ரேஷியோ கான்செப்டில். அப்போ இங்கே வந்து 10ன்னு வந்துடும், இங்கே வந்து 11 வந்துடும். ஸோ ஆக்சுவலாக 99 110 100. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? ஹீஸ் லாஸ் ஆர் கெயின் இந்த ட்ரான்சாக்ஷன். ஸோ இப்போ இவனுக்கு லாஸாக கெயினா? லாஸு, 1 ரூபா லாஸு. 1 ரூபா லாஸ்னால் 1% லாஸ். அவ்வளோ அழகாக நம்ம அந்த சம்மை புரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரியுதா? 100 ரூபான்றது அவனோட ஆக்சுவலாக அவன் போட்ட முதலீடு. அந்த முதலீடுக்குள்ளே தான் நம்ம நடுவில் வந்து விற்கிறான் வாங்குறான்னு இருந்துச்சு. அடுத்து ஃபைனலாக அவன் விற்கிறதான் பார்க்குறோம், நடுவில் விற்கிறதான் பார்க்கக்கூடாது. நடுவில் 110 ரூபாய்க்கு விற்றுருக்கான்ல, அப்போனா ப்ராஃபிட் தானே? அப்படின்லாம் இல்லை. ஃபைனலாக அவன் வந்து 99 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கான். அப்போ 1 ரூபா லாஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த சம் பாருங்கள். So an increase of 20% in the price of mangoes enables a person to purchase 4 mangoes less than
ஃபார் 40 ரூபி. அதாவது மேங்கோட ப்ரைஸ் வந்து கூடுது. இதை நம்ம இப்படி இதையும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து இது ப்ரைஸு, இது குவான்டிட்டி, ஓகேவா, நம்பர் ஆஃப் மேங்கோஸ். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? 20%, 5னா ₹6 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து இதோட ரிவர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து குவான்டிட்டியாக இருக்கும், ஓகேவா. அப்போ வந்து 6 மேங்கோ வாங்குற இடத்துல இப்போ 5 தான் வாங்குறான். ஸோ இப்போ அப்படியே ரெஸ்ப்ரோக்கல், ஓகேவா. ஸோ இப்போ ₹5 இடத்துல ₹6 மாங்காய் கூடுனனால, மாங்காவோட ரேட்டு கூடுனனால இவன் 6 மாங்கான்ற வாங்குற இடத்துல 5 மாங்காய் தான் வாங்குறான். ஸோ இப்போ ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெடியூஸ் இருக்குல்ல, இந்த ரெடியூஸ் தான் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 லெஸ் தென். அப்போ வந்து இந்த ஒரு பார்ட் எப்படி, இந்த ஒரு பார்ட் தான் வந்து 4. அப்போ ஒரு பார்ட் 4னா 6 பார்ட் எவ்வளோ, 24ன்றதை வாங்கியிருந்திருப்பான் இப்போ எவ்வளோக்கு வாங்குறான்? 20 தான் வாங்குறான். இந்த 20 மேங்கோஸை எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்? 40 ரூபி. ஓகே, 40 ரூபி இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் 40 ரூபீஸ்னு வாங்குறான். அப்போ 20 மாங்காவை 40 ரூபினா ஒரு மாங்காவை எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்? ₹2 வாங்கியிருப்பான். ஸோ ஒரு மாங்காவை ₹2 வாங்குறான்னா இந்த 2ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த 6க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இன்க்ரீஸ் ஆனது இப்போ தானே, கரெக்டாக. அப்போ 6க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த 6ன்றது தான் 2. அப்போது 1 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2/6. ஓகே, 1 எடுத்து வச்சுக்கோங்க. இவங்க என்ன கேட்குறாங்க? 15 மாங்காவோட ரேட் எவ்வளோ, ரேட்டு கூடுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் 15 மாங்காய் வாங்கியிருந்தான்னா அதோட மொத்த ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மொத்த மாங்காவோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாங்காவோட ரேட் எவ்வளோ? ₹5. கரெக்டாக. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட்டு பார்த்துருக்கோம். அப்போ 5 பார்ட்டுன்னு பார்த்தோம்னா 2/6. அப்போ 2/6 அடிச்சு கொடுத்தோம்னா 1/3 × 5ன்னு வரும். அப்போ இதே எப்படி எழுதிக்கலாம்? 5/3ன்னு எழுதிக்கலாம். 5/3ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க? இதுதான் வந்து ஒரு மாங்காவோட ரேட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க? 15 மாங்காய். அப்போது 5/3 × 15 சொல்லிட்டோம்னா பிஃபோர் இன்க்ரீஸிங் வந்து அவன் வந்து 25 ரூபீஸுக்கு வாங்கியிருப்பான். ஓகே, 25 ரூபீஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ அகெயின் நான் டீச் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த ஒரு பார்ட், இந்த 5 பார்ட்டுன்னு இருக்குது. 5லேருந்து 6ன்றது 20% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால குவான்டிட்டி வந்து 6லேருந்து 5 குறையும். அப்போ அந்த 6லேருந்து 5 இந்த ஒரு பார்ட்டு தான் அந்த 4 மாங்காவோட டிஃப்ரென்ஸு. அப்போ 24 மாங்காய் வாங்கியிருப்பான், இப்போ 20 மாங்காய் வாங்கியிருப்பான். இந்த 20 மாங்காவையும் எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்? ₹40 வாங்கியிருப்பான். அப்போ ஒரு மாங்காவை ₹2 வாங்கியிருப்பான். ஸோ இப்போ இந்த 2ன்ற கணக்கு தான் இந்த 6க்கு ஈக்குவல். அப்போ அந்த 6 பார்ட்டு தான் 2னா ஒரு பார்ட் வந்து 2/6. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? பிஃபோர் இன்க்ரீஸ் அப்போ அந்த ரேட் கேட்குறாங்க. பிஃபோர் இன்க்ரீஸ் அப்போ அவன் ரேட் வந்து 5 தான். அப்போ ஒரு பார்ட் 2/6னா 5 பார்ட்டுன்னு பார்க்கும்போது 5/3ன்னு வரும். அப்போ இந்த ஒரு மாங்காய் பிஃபோர் இன்க்ரீஸ் அப்போ ஒரு மாங்காவோட ரேட்டு தான் 5/3. அப்போ 15 மாங்காவோட ரேட்டுன்னு பார்த்தோம்னா 25 ரூபி. அவ்வளோதான். ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளானது. அதாவது பை செல்லிங் அ பேஸ்கெட் ஃபார் 19.5 ரூபி, ஓகேவா. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 19.5. அப்படி விற்கும்போது ஷாப்கீப்பர் கெயின்ஸ் 30%, ஓகேவா. அவனுக்கு வந்து 30% கெயின். அப்போ 30% கெயின் என்ன அர்த்தம்? 10ன்ற இடத்துல அவனுக்கு ₹13 கிடச்சிருக்கு. அப்போ இந்த 13ன்றது தான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும், ஓகேவா. அந்த 13 பார்ட்டு தான் 19.5. அப்போ இந்த 10 பார்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 10. அப்போ இது என்னவா மாறிடுது? இப்போ எழுதியிருக்கேன்ல, இந்த இது எழுதியிருக்கேன்ல. ஸோ இப்போ எழுதுன இது வந்து இப்போ என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த ப்ராசஸ் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ், கரெக்டாக. அப்போ இது காஸ்ட் ப்ரைஸாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? வெயிட், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15 வரும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 19.5 இருக்குது. ஸோ அப்போ அதான் அடிச்சு கொடுக்குறதுல நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ வந்து 13னா 13 × 10ன்னு சொல்லும்போது இது வந்து 1.5 × 10ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து நிற்கும். ஸோ இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15. இப்போ என்ன சொல்கிறாங்க? இதுலேருந்து எனக்கு 40% கெயின் வரணும். அப்போ கெயின் ஒன்று என்ன அர்த்தம்? ஸோ 15 வச்சுக்கிட்டு 40%னா 5ன்ற இடத்துல ₹7 எனக்கு வரணும். அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 21 ரூபிக்கு நான் விற்கணும். அப்போ 21க்கு நான் விற்றுருப்பேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ அகைன் கூட நான் டீச் பண்ணுறேன்.
அதாவது ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 19.5 இருக்குது. இது 19/5 இருக்கிறனால இதில் 30% ப்ராஃபிட் இருக்குது. 30% ப்ராஃபிட்னா 10ன்ற இடத்துல 13ன்றது. அப்போ இந்த 13 பார்ட்டு தான் இந்த 19.5. அப்போ 10 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த 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 இது வந்து இப்போ என்னவா மாறி இருக்குன்னா காஸ்ட் ப்ரைஸாக மாறிடும். இதை கண்டுபிடிச்சா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இதை கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன வந்துச்சு 15 சொல்லிட்டு வந்துச்சு. செல்லிங் ப்ரைஸ் வந்து 19.5. காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ். அப்போ இந்த 15க்கு எனக்கு அகெயின் அந்த 40% கெயின் வச்சு விற்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் 15 5 7ன்னு விற்கணும். அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா எனக்கு 21. அப்போ 21 ருபீஸ்க்கு நான் விற்றுருப்பேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணுறோம், அதாவது a man bought 20 dozen eggs for 720 rupees. அதாவது 20 டசன். 20 டசன்னா அப்போ ஒரு டசனுக்கு 12ன்னு வச்சுட்டோம்னா அப்போ வந்து மொத்தம் 240 எக்ஸ். ஓகேவா, 240 எக்ஸை வந்து 720 ருபீஸுக்கு வாங்கிட்டு வரான். அப்போ ஒரு எக்கு எவ்வளோக்கு வாங்கியிருப்பான், 3 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்கு. ஓகேவா, ஒரு எக்கை 3 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். ஓகே, வாட் ஷுட் பி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் எக் இஃப் ஹீ வாண்ட்ஸ் டு மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 20%. அவ்வளோதான். ஸோ இப்போ 20% ப்ராஃபிட் வைக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு எக்குக்கு அவன் எவ்வளோ ரூபா வச்சு விற்றா அவனுக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ எனக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா எனக்கு டோட்டலாக 240 எக்ஸுக்குமே கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு எக்குக்கும் செப்பரேட்டாக கிடைக்கும். அதான லாஜிக்கு. பிகாஸ் நான் ஒவ்வொரு எக்கோட ரேட்டையும் நான் வந்து மாடிஃபை பண்ணும்போது எனக்கு டோட்டலாக எனக்கு 20% கிடைக்கிது. அப்போது நான் ஒரு எக்கு 20% ப்ராஃபிட்டுக்கு கெயின் பண்ணாலே டோட்டலாக எனக்கு 20% தானே புஷ் பண்ண போகுது. அந்த லாஜிக் தானே. அப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ஒரு எக்கோட ரேட் என்ன 3 ரூபா, இதே நான் 20% புஷ் பண்ணுறேன். அப்போ 5ன்ற இடத்துல 6 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு இந்த எக்கோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ வந்து 18/5. அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 3.6. அப்போ ஒரு எக்கோட ரேட் என்னவா வைக்கணும், நான் 3.60 பைசாவாக வைக்கணும். அப்படி வச்சா தான் எனக்கு ஓவராலாக 20% கெயின் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு உட்காந்துட்டு மொத்த வேல்யூக்கு நான் 20% பார்க்குறதுக்கு நான் சிங்கிள் எக்குக்கு நான் பார்த்துருவேன். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பிகாஸ் எனக்கு நான் சிங்கிள், இது வந்து ஆவரேஜ் தான். ஸோ இப்போ ஆவரேஜாக ஒரு எக்குக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது எல்லாத்துக்குமே சமமாக 20% கெயினை தான் கொடுக்க போகுது. கரெக்டாக. ஸோ இப்போ அந்த லாஜிக் படி தான் இந்த நான் மூவ் பண்ணுறேன். அப்போ ஒரு எக்கோட ரேட் தெரியுது, எனக்கு 3 ரூபான்னு தெரியுது. அப்போனா அதுக்கு நான் 20% பார்த்தாலே எனக்கு ஒரு எக்குக்கு எவ்வளோ பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிரும்ல. அந்த லாஜிக் தானே. ஸோ சிம்பிள். ஓகே, இந்த கணக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் ரெடியூஸ்டு பை 60%. ஓகேவா. ஸோ பர்டிகுலராக ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருந்திருக்குது, அது வந்து 60% ரெடியூஸ் ஆகுது. அப்போ வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் 60% சொல்லும்போது 5 பார்ட்டாக இருந்தது 60 ரெடியூஸ் ஆச்சுன்னா 2 பார்ட்டாக மாறுது. ஓகேவா, இதான லாஜிக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் 60%னா எப்படி எழுதுவோம், 100னா 160ன்னு சொல்லுவோம். இது இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே ரெடியூஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், 100ல் 60 கம்மினா அப்போ 40. கரெக்டாக. இதை அடிச்சு கொடுத்தா என்ன ஆகுது, 5 2. கரெக்டாக. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா, பெரிய குழப்பம்லாம் இல்லை. ஸோ இப்போ இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 5ன்ற இடத்துல எனக்கு 2 என்னோடய செல்லிங் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுது. அப்படி ரெடியூஸ் ஆகுறதுனால எனக்கு வந்து 10% லாஸ் ஆகுது. காஸ்ட் ப்ரைஸில் 10% லாஸ் ஆகுது. ஸோ அப்போது இதை எப்படி சால்வ் பண்ணுறது. இப்போ 10% லாஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா the initial profit percentage அப்போ என்னவா இருக்கும். ஸோ இப்போ 10% எனக்கு காஸ்ட் ப்ரைஸை லாஸ் ஆகுதுன்னா அப்போ ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
இப்போது 10% லாஸ் ஆகுது. அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரெண்டுக்குள்ளே தான் எனக்கு 10% லாஸ் வந்திருக்கும். 10% லாஸ்ன்றது எப்படி எழுதுவேன்? 10ன்ற இடத்துல எனக்கு 9 ரூபாய்க்கு தான் அந்த பொருள் விற்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 9 பார்ட்டு தான் எப்படி? இந்த 9 பார்ட்டு தான் இந்த 2 பார்ட் கரெக்டாக? அப்போது 9 பார்ட்டு தான் 2 பார்ட். அப்போ 10 பார்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது 2/9 × 10 இப்படி தானே எழுதணும். இப்படி தானே எழுதுவோம். இதான காஸ்ட் ப்ரைஸ். இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. பிகாஸ் இது பேசிக். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 2 × 10னா 20. 20/9. சேம் இங்கேயும் 20/9 தான் காஸ்ட் ப்ரைஸ் கரெக்டாக? அப்போது இது இப்போ எனக்கு வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது கரெக்டாக? அப்போ ஃப்ராக்ஷனை வந்து நான் வந்து இது நார்மல் ஃபார்முக்கு நார்மலாக நம்பர்ஸ் ஒரு ஹோல் நம்பரை கொண்டு வரதுக்காக 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கே எனக்கு 45 வந்துடும் கரெக்டாக? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியல் ப்ராஃபிட். இனிஷியலில் எனக்கு ப்ராஃபிட் தானே வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இது காஸ்ட்டு, இது செல்லிங்கு. ஓகே, இது காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸ். அப்போ இனிஷியலாக எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? ஒவ்வொரு 20 ரூபாய்க்கும் எனக்கு 25 ரூபா ப்ராஃபிட். இங்கே அதானே நடக்குது. ப்ராஃபிட் எவ்வளோ? 25 ரூபா. அப்போ ஒவ்வொரு 20 ரூபாய்க்கும் எனக்கு 25 ரூபா ப்ராஃபிட். அப்போ 100க்கு எவ்வளோன்னு அடித்து கொடுத்தோம்னா 120%. ப்ராஃபிட் வந்து எனக்கு இனிஷியல் ப்ராஃபிட் 120%. அகெயின் கூட இந்த கணக்கை டீச் பண்ணுறேன், நல்லா தெளிவாக கவனிங்க. அதாவது எனக்கு 5ன்ற இடத்துல 2ஆக மாறிடுச்சு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இது செல்லிங் ப்ரைஸ். இப்போ என்ன நடக்குது? இதனால எனக்கு 10% லாஸ் ஆகுது. அப்போ லாஸ் ஆன இந்த 10% தான் இந்த 2 ரூபி, இந்த 2 கணக்கில். அப்போ லாஸ் ஆன 10னா இந்த 9 அந்த 9/10 எழுதும்போது இந்த 9 பார்ட்டு தான் 2. அப்போ 10 பார்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 20/9. எப்படி? அதாவது 9 பார்ட்டு தான் 2னா 10 பார்ட் எவ்வளோ? அப்போ 2/9 × 10. நான் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். பட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் ஒரு சில பேருக்கு அந்த எப்படி நம்ம இதை இதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம், 2க்கும் எப்படி 9க்கு ஈக்குவல் பண்ணுறோம், சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு லாஜிக்கல் திங்கிங் யோசிக்க தோணும். ஸோ அப்போ அதுக்காக தான் அகைன் அண்ட் அகைன் இது ஒரு சிம்பிளானதாக இருந்தாலுமே அகைன் அண்ட் அகைன் அதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது இதுதான் என்னோடய காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? 20/9. சேம் இங்கேயே எனக்கு அதுதான் காஸ்ட் ப்ரைஸாக இருக்க போகுது. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ். இதை வந்து ஃப்ராக்ஷன்லேருந்து நார்மல் ஃபார்ம் கொண்டு வரும்போது அப்போ இந்த 9 இங்கிட்ட போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போனா 45 வந்துடும். ஸோ இது காஸ்ட் ப்ரைஸு. அப்போ ஒவ்வொரு 20க்கும் எனக்கு 25 ப்ராஃபிட். அப்போ 100க்கு எவ்வளோ? 125%. அவ்வளோதான். ஓகே. ஓகே, இப்போ இந்த சம்ம a merchant fixed the selling price of his articles at a 700 rupee after adding 40% profit. ஸோ அப்போ 700 rupeesன்றது அவன் செல்லிங் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணுறான். எப்போனா அதில் 40% ப்ராஃபிட் இருக்குது. அந்த மாதிரி அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான். ஓகேவா? அப்போனா செல்லிங் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ்ன்னு இருக்குன்னா 700 rupeesன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்போ இதில் தான் எவ்வளோ இருக்குது? 40% ப்ராஃபிட் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 5ன்ற இடத்துல 7 ரூபான்றது உள்ளே நிற்கிது. அப்போ அந்த 7 பார்ட்டு தான் 700. அப்போ 5 பார்ட் என்னவா இருக்கும்? 500. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? 5 பார்ட்டு வந்து 500. இதை அழிச்சிருவோம். ஐயோ, ஓகேவா? 5 பார்ட்டு தான் 500. ஸோ முடிச்சுட்டு இப்போ அடுத்து என்ன சொல்கிறான்? ஆஸ் த சேல் வாஸ் வெரி லோ அட் திஸ் ப்ரைஸ் லெவல். ஓகே, அதாவது இவன் இப்படி 700 500 காஸ்ட் ப்ரைஸு. ஸோ அப்போ அதுலேருந்து இவன் 40% ப்ராஃபிட் வச்சு விற்கிறனால அவனோட சேல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லோ லெவலில் இருக்குது. அதனால ஹீ டிசைடட் டு ஃபிக்ஸ் த செல்லிங் ப்ரைஸ் அட் 10% ப்ராஃபிட். ரொம்ப சிம்பிள். அப்போ இதிலேருந்து அவன் 10% ப்ராஃபிட்டுக்கு வந்து செல் பண்ணுறான். அப்போ இதுலேருந்து 10% என்னது? 50 ரூபி. அப்போனா 550ன்றது நியூ செல்லிங் ப்ரைஸ். SP2, இது SP1, இது SP2. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஃபைன் த நியூ செல்லிங். அவ்வளோதான், கணக்கை நம்ம அப்படியே முடிச்சிட்டோம். 550 அவ்வளோதான். ஓகே.
இந்த சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பட் ஒரு ட்விஸ்டட் பார்ட் இருக்குது. ஆனால் ட்விஸ்டட்னு சொல்ல முடியாது, ஈஸி தான். என்ன சொல்கிறாங்க, ஃப்ரம் 2008 to 9 த சேல்ஸ் ஆஃப் புக் டிக்ரீஸ்டு பை 80%. 80% டிக்ரீஸ் ஆகுது என்ன அர்த்தம்? ஸோ இப்போ 100ன்ற இடத்துல 80 குறைஞ்சுன்னா அப்போ 20 புக்கு தான் விற்றுருக்கு. எப்போ 2008லேருந்து 2009. இப்போ அதை அடிச்சு கொடுத்தோம்னா 5 புக்கு விற்க வேண்டிய இடத்துல ஒரு புக் தான் விற்றுருக்கு. எப்போனா 2008லேருந்து 2009க்குள்ளே. ஓகேவா? அப்போ வந்து இது எப்படி எழுதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 2008 ஓகே வெயிட் 2008 2009 எவ்வளோ விற்றுருக்கு? 5ன்ற இடத்துல 1 தான் விற்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த சேல்ஸ் ஆஃப் 2010 வேர் சேம் அஸ் இன் 2008. அப்போ 2010ல் எவ்வளோ விற்கப்பட்டிருக்குன்னா 2008ல் எவ்வளோ விற்கப்பட்டிருக்கோ அதே அளவு தான். அப்போனா இப்படி எழுதிக்கலாமா? இப்படி எழுதிக்கினா ஒத்துக்குவீங்களா? அதாவது வெயிட், ஸோ 2008ல் வந்து 5 தான் விற்கப்பட்டிருக்கா. அப்போ சேம் 2010லேயும் அவ்வளோ தான் விற்கப்பட்டிருக்கு. ஒத்துக்குவீங்களா? ரொம்ப பெருசாலாம் இல்லை, அதே தான் அப்படி எழுதியிருக்கேன். அதே கான்செப்ட் அங்கே தான் அதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2008லேயும் 2010லேயும் ஒரே அளவில் புக்ஸ் தான் விற்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். நான் ரேஷியோவில் வச்சே கதையை முடிக்கிறேன். ஸோ பை வாட் பர்சன்ட் டிட் இட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 2009 to 10. அப்போ 2009லேருந்து 2010க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, புக்கு எவ்வளோ விற்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா 4 அர்த்தம் எத்தனை பர்சன்டேஜ்? 400%. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு. ஜஸ்ட்டு ட்விஸ்டடுன்றது நம்ம இந்த சேம்ன்றது எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றதுல தான் அந்த ட்விஸ்டட் இருக்கே தவிர கணக்கு அவ்வளோதான். அப்போ ஒரு இடத்துல 4ன்ற இடத்துல விற்றுருக்கு. அதாவது ஒரு புக்குன்ற இடத்துல 4 புக்குன்னு விற்றுருக்கு. அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 400%. அவ்வளோதான், சம் அவ்வளோதான். ஓகே.